பாகிஸ்தான் இப்போ நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போரை பற்றி இன்டர்நேஷனல் மீடியாவில் பச்சையாக போய் சொல்லி கேவலமாக மாட்டிக்கிட்ட ஒரு சில சம்பவங்களை பற்றி இந்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். நம்பர் 3, ஆப்ரேஷன் சிந்தூர் வழியாக நம்ம இந்தியா அடித்து அடியை தாங்க முடியாமல் பாகிஸ்தானாக தான் நம்ம கிட்ட வந்து சீஸ்ஃபயர் வச்சுக்கலாமா, அதாவது போர் நிறுத்தம் அறிவிச்சுக்கலாமான்னு சொல்லி கேட்டாங்க. இந்தியாவும் அதுக்கு சரின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க நாட்டுக்குள்ளே இதை போய் நம்ம இந்தியாவை ஜெயிச்சிட்டோம், இந்த போரில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து அன்றைக்கி கொண்டாடி இருக்காங்க. நம்பர் 2, பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் நாங்கள் இந்தியாவோட 5 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸை சுட்டு வீழ்த்திருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு நியூஸ் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த ஆங்கர் வந்து இந்தியாவோட ஃபைட்டர் ஜெட்ஸை நீங்கள் சுட்டு வீழ்த்தினதுக்கான ப்ரூஃப் என்னன்னு கேட்டதுக்கு என்கிட்ட அதுக்கு ப்ரூஃபெல்லாம் இல்லை, எல்லாரும் சோஷியல் மீடியாவில் அப்படி பேசிட்டு இருந்தாங்க, அதனால நானும் அப்படி பேசிட்டேன்னு சொல்லி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் ஒரு நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. நம்பர் 1, பாகிஸ்தானோட நேவி அஃபீஷியல் இன்கேஸ் இந்த போர் பெருசாக இருந்துச்சுன்னா பாகிஸ்தானோட ஏர்கிராஃப்ட் கேரியர் அதாவது விமானம் தாங்கி கப்பல் இந்த போருக்கு தயாராக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. இதில் என்ன பொய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம இந்தியா பிடிக்கும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெட் கலர் ஹாட்டாக கமெண்ட் பண்ணுங்க. அது என்ன பொய்னா பாகிஸ்தான்ட்ட ஏர்கிராஃப்ட் கேரியர்னு ஒன்று கிடையவே கிடையாது. இது உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்குமே தெரியும். இருந்தால் பாகிஸ்தான் இப்படி போய் சொல்லியிருக்காங்க.